இன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்ற ஒரு பதிவை பார்க்கறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். யூஸ்வலாக நம்ம வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 4 பிளேசஸில் மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஏன்னா எல்லோரும் மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. எல்லா ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்ல போகிற இந்த 4 மிஸ்டேக்கும் இருக்கும். ஒன்று வந்து ஷோல்டர், ரெண்டாவது நெக்லைன், மூணாவது ஃப்ரண்ட் கட், நாலாவது இடுப்பு. மற்றபடி பாடி லூஸு, ஆர்ம் லூஸு இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஷோல்டரில் நார்மலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கீழே இறங்கி இருக்கும். ஷோல்டர் வந்து ஷோல்டர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, இது வந்து இறங்கி இருக்கும். இது ஒரு மிஸ்டேக். செகண்டு, ஷோல்டர் லூஸாக இருக்கும். இப்படி இழுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஷோல்டரை விட்டு கீழே வந்துடும். அது வந்து ஷோல்டர் லூஸு. மூணாவது, இந்த ஷோல்டருக்கும் இந்த நெக்லைனுக்கும் இருக்கிற இடத்துல இருக்கிற கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும், அதுக்கு பதிலாக எக்ஸஸ் கிளாத் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தா. செகண்டு, ஷோல்டரோட இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற கிளாத் சைஸு, இதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். மெயினாக நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் ஏன் கீழே இறங்கி இருக்குன்னா, ஷோல்டர் எடுக்கும் போது அளவை பெருசாக எடுத்துருவாங்க. ஷோல்டரோட சைஸை கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. எப்படின்னா சல்வார் போட்டிருப்பாங்க, நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும் போது சல்வாரோட ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், அதையும் கனெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதனால் அது எக்ஸஸாக இருந்தால் இந்த ஷோல்டர் இங்கே இறங்கிடும். செகண்டு, ஷோல்டர் எப்போ லூஸாக இருக்கும் அப்படின்னா, நெக்லைனில் எக்ஸஸ் துணி இருந்ததுன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இது இப்படி இழுத்தா வர மாதிரி ஆகும். அதனால் நெக்கு கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா இது கண்டிப்பாக கீழே வரும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா, கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல ஆமை டைட் பண்ணலாம். இந்த நெக்லைனில் என்ன பண்ணலாம், ஒரு டாட் மாதிரி நீங்கள் பிடிக்கலாம். இந்த எக்ஸஸ் துணி இருக்கு இல்லையா, இதை ஒரு டாட் மாதிரி பிடிச்சி ஆம் வரைக்கும் கொண்டு வரலாம். இல்லை ஒரு சின்ன பேட்ச் மாதிரி, ஒரு லேஸ் மாதிரி, ஏதாவது ஒரு வெட்ஜ் மாதிரி கொடுத்து அதை இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணி அந்த எக்ஸஸ் துணியை மடிச்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு கூட பண்ணலாம். இப்போ நான் மடிச்சிருக்கேன், இப்போ பாருங்கள் அது டைட்டாக ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். பேசிக்காக நான் ப்ளவுஸ் போட்டிருக்கவங்கள பார்ப்பேன். இப்போ எனக்கு வந்து 42 சைஸ் செஸ்ட்டு, எனக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2.5, மேக்ஸிமம் 2.5 வைப்பேன். இப்போ வந்து 32 சைஸு 34 அவங்களுக்குலாம் ஒரு 2.25 போதும். இப்போ கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக போடுறதால 1.25 கூட வைக்கிறாங்க, சின்னதாக வைக்கிறாங்க. 2.5க்கு மேலே போனால், இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராட் ஷோல்டர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2.5, 2.25 போகலாம். ரொம்ப 3.5 போனால் உங்களுக்கு ரொம்ப ஏஜிங் காட்டும், அதாவது பெரிய ப்ராட் ஷோல்டராக வயசானவங்களாக காட்டும். அதனால தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கரெக்டாக இருந்ததுன்னா, நெக்லைனும் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகும். ஆமும் கரெக்டாக டைட் பண்ணி இருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கோடான்னு ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் மெயினாக ஒரு ப்ளவுஸில் நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அடுத்தது நெக்லைன். நெக்லைனில் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸஸ் கிளாத்து அளவெடுக்கும் போதே அந்த நெக்கை வந்து பெருசாக எடுத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பின்னு போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த இடத்துல டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸஸ் கிளாத்தை மறைக்கணும், இது ஒன்று. செகண்டு, ஷேப்லெஸ் நெக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ராடாக இருக்கும், இந்த நெக்கை இங்கேருந்து நேராக கொண்டு வந்து இங்கே முடிச்சிருவாங்க. அது வந்து ஒரு ஷேப்பாக வராது. இப்போ இந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு கரெக்டாக வருது, ஒரு 8, 8.5 இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெக்லைன் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அப்போ தான் அது போய் செஸ்ட்டில் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் இங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே 2.25 வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் நேராக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஷேப்பே இருக்காது. இந்த பக்கம் ப்ளவுஸ் 2 பக்கமாக இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் ஷேப்லெஸ்ஸு. ஸோ உங்கள் நெக்குக்கு ஏற்ற டெப்த்து, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி, ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி டெப்த்து கொடுத்தீங்கன்னா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வி நெக்கு கேட்குறாங்கன்னா, விக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளை விட்டுட்டு ஆங்கிளை சின்னதாக்கணும் அப்படின்னா அது வியாக இருக்காது. இப்போ இங்கேருந்து நீங்கள் வியை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்குரிய டெப்த்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை எனக்கு வி இது வரைக்கும் போனால் அது வி கிடையாது, அந்த மாதிரி ஒரு வி வராது. அதனால் இந்த ஹைட் ஆஃப் த நெக்லைன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷோல்டரோட சைஸு. ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த ஆங்கிளோடு இருந்தால் தான் அந்த ஷேப்பு கிடைக்கும். செகண்டு, ஆம் கிட்ட பார்த்தீங்கன்னா குழி இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழியாக இருக்கும். நிறைய பேருக்கு இங்கே சதை இருக்காது. அப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா, இந்த இடம் மட்டும் பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஒன்று ஆமை டைட் பண்ணலாம்.
செகண்டு பேடு போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் இந்த சதை இந்த இடத்துல இல்லாதவங்க அது கொஞ்சம் இப்படி தூக்கி கொடுக்கும். அப்போது ப்ளவுஸ் கொஞ்சம் இப்படி இழுத்த மாதிரி வரும், கொஞ்சம் ஷேப்பாக உட்காரும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆம் கிட்ட குழி விழுறோம். சரி, அவங்களுக்கு இங்கே சதை இருக்கும் இந்த இடத்துல, அங்கே சதை இருக்கும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற கிளாத்தெல்லாம் அங்கே இழுத்து வர மாதிரி ஆகிடும். அப்போ இங்கே கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாடியில் கொஞ்சம் சதை இல்லாமையோ அன்வான்ட் சதை இருந்தால் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக மாறும். அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். ஆல் அதர்வைஸு கொஞ்சம் ஸ்லைட்டாக அங்கங்கே வர லூஸை நீங்கள் இந்த ஆமை வச்சும் இடுப்பை வச்சுமே நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். மூணாவது ஃப்ரண்ட் கட்டு. மூணாவது வந்து இந்த ஃப்ரண்ட் கட்டு. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு நான் வந்து பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு சொன்ன அந்த ஃபால்ட் இதில் இருக்குது பாருங்கள், நெக் லைன் லூஸ் இருக்குது. இது பொம்மைனால சைஸ் கரெக்டு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃப்ரண்ட்டு கட்டில் என்ன ப்ராப்ளம்னா இந்த இடத்துல பட்டி நம்ம வைப்போம். இந்த பட்டியோட ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், இது மேலே ஏறிட்டு இருக்கும். அப்போ ப்ளவுஸ் வந்து பஸ்ஸில் உட்காராது. நிறைய பேர் இது மேலே தூக்கிட்டு இருக்குன்னு வாங்க. அப்போது இந்த பட்டியை நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ இது வரைக்கும் இறக்கினாதான் அந்த என்ன ஆகும், அந்த ப்ளவுஸ் வந்து உட்காரும். இது ஒரு மெயின் மிஸ்டேக் எல்லாருக்குமே இருக்கிறது. செகண்ட் வந்து என்னென்னா இந்த பாயிண்ட். இப்போ இது பிரின்சஸ் கட்னால பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ கிராஸ் கட்டு போட்டோம்னா இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு மேலே இருக்கும். ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். செகண்ட், அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அளவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுக்கணும், செஸ்ட்டுக்கு மேலே எடுக்கணும், ஹிப்பையும் எடுக்கணும். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டையும் எடுத்திங்கன்னா 4 அளவு எடுத்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு உக்காரும். ஸோ ஒன்று வந்து இந்த பட்டி வந்து கரெக்டாக இந்த ஜாயிண்டில் இருக்கணும், நிறைய பேருக்கு மேலே இருக்கும். செகண்ட் வந்து பாயிண்ட் மேலே இருந்தால் யூஸ்வலாக அளவு எடுக்கும் போதே யார் உங்களுக்கு அளவு எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து செஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கள், செஸ்ட்டுக்கு மேலேயும் எடுக்க சொல்லுங்கள், ஹிப்பையும் எடுக்க சொல்லுங்கள், ஷோல்டர்லேருந்து அந்த பாயிண்ட் எங்கே வருது அதையும் எடுக்க சொல்லுங்கள். இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாலாவது இந்த கப்பு. இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குஷன் இருக்குது, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ்வலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிளாத்தே இருக்காது, டைட்டாக இருக்கும், மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்னா இந்த பாயிண்ட் போடுறாங்க இல்லையா, கிராஸ் பாயிண்ட் போடுறாங்கல்ல, அதை கொஞ்சம் கரெக்டாக போட்டாங்கன்னா ஒரு குஷன் கிடைக்கும். அப்போ வந்து இந்த கப்பு வந்து நல்லா உட்காரும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கட்டில் ஏற்படுற மிஸ்டேக்ஸ் வந்து இந்த 3 மிஸ்டேக். அதை எப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுன்றது நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். நாலாவது இந்த இடுப்பு. நாலாவது மிஸ்டேக், இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் லூஸாக இருக்குது. இதை கரெக்ட் பண்ணலாம். எப்படி கரெக்ட் பண்ண, இடுப்புலேருந்து நம்ம ஆம் வரைக்கும் ஒரு கிராஸை, யூஸ்வலாக நம்ம பாடி வந்து வி ஷேப்பில் தான் இருக்கும், இங்கேருந்து கரெக்ட் பண்ணலாம். ஆனால் பேக்கில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். இது வந்து 2 மிஸ்டேக். ஒன்று வந்து இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிக்கணும் பாருங்கள். இப்போ நான் பிடிச்சிருக்கேன், கரெக்டாக இருக்குது. இதை பிடிக்கலனாலும் இது தூக்கிட்டு நிற்கும், இல்லை இடுப்பை வச்சோம் நம்ம கரெக்ட் பண்ணலாம். அது அவங்க பாடி ஷேப்பை பொறுத்து. இன்னொன்று, நிறைய பேருக்கு ப்ளவுஸ் வந்து இந்த கழுத்தோட நெக்கு ப்ளவுஸோட ஒயரும் கரெக்டாக இருக்காது. இப்போ என்ன ஆகும்னா இப்படி இருக்கும் ப்ளவுஸ், பேக் வந்து மேலே தூக்கிக்கும், இப்படி ஹோலும் இருக்கும், மேலே தூக்கிக்கும். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா, இந்த மிஸ்டேக் எப்போ வரும்னா ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கி இருந்தால் தான் இந்த மிஸ்டேக் வரும். இந்த மிஸ்டேக் ஷோல்டரில் தப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும். ஸோ அதை சரி பண்ணணும். இப்போ இந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற ஒயரும், இப்போ நான் அந்த இடுப்பை வந்து இப்போ டைட் பண்ணியிருக்கேன், நெக்குக்கு ஏற்ற டெப்த்து, இது ஹை நெக், அது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஷோல்டர் எப்படி இறங்கும்னு காட்டுறேன். ஷோல்டர் ஜாயிண்ட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கும். அப்போ ப்ளவுஸ் இப்படி முன்னாடி வந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி ப்ளவுஸ் தூக்கிக்கும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நான் டிஸ் பண்ணபடி ஃபஸ்ட்டு ஷோல்டர் மிஸ்டேக்கில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, ஜாயிண்ட் வந்து இறங்கி இருக்கிறது, ஷோல்டர் லூஸாக இருக்கிறது, இப்படி இழுத்தா ப்ளவுஸு கீழே வர மாதிரி இருக்கிறது, இங்கே எக்ஸஸ் கிளாத் இருக்கிறது, நெக் லைன் வந்து லூஸாக இருக்கும், அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது. அடுத்தது கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் துணியே இல்லாமல் ப்ளவுஸ் மூச்சடிக்கிற மாதிரி இருக்கிறது, அதுக்கு அடுத்தது ஒயரும், இடுப்பு, ஃப்ரண்ட் ஷோல்டர் இறங்கி இருக்கிறது, பின்னாடி 2 கட் லைன் இருக்கும், அதை எப்படி பிடிக்கிறது. இதை கரெக்ஷன் பண்ணாலே நம்ம ஒரு ப்ளவுஸை கரெக்டாக போடலாம். இப்போ நீங்கள் கொண்டு வர ப்ளவுஸில்
இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் கொஞ்சம் ஷோல்டர் சரி கிடையாது, கை சரி கிடையாது, இங்கே எக்ஸஸ் கிளாத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க கொடுத்துருவீங்க. அப்படி இல்லை, உடனே மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கா ப்ளவுஸ் இருக்கும், கம்ஃபர்டபுள் ப்ளவுஸ் இருக்கும், அழகான ஒரு ப்ளவுஸ் இருக்கும். இன்னொன்று, இந்த ஆர்மு இடுப்பு லூஸாக இருக்கிறதால அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது, அது பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இப்போ நான் சொன்ன இந்த 4 மிஸ்டேக்ஸும் பெரிய மிஸ்டேக்ஸ், அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, தச்சிட்ட பிறகு கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லது. அண்ட் மோரோவர் ஃப்ரண்ட் நெக்லைனும் பேக் நெக்லைனும் ஒரு ப்ளவுஸோட ஷேப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளவுஸோட ஹைட்டுக்கு, ப்ளவுஸோட ஷோல்டர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கோட டெப்த் இருக்கணும். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். ஐ ஹோப் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல நியூ ப்ளவுஸ் தப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.